பாட்டி ரெடியா? கிளம்பலாமா? ஏய், நான் எப்போ ரெடி ஆயிட்டேன்டி, சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. ஆமா, எங்க நீ மட்டும் தனியா வந்திருக்க? எங்க உங்க அப்பன் இன்னும் ரெடி ஆகி வரலையா? பொம்பளை நானு 16 முழம் புடவையை கட்டிட்டு பளிச்சுன்னு மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டேன். ஆனா உங்க அப்பாவுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்து மாட்ட இவ்வளவு நேரமா? வா, அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். நட. வாய மூடி, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். இப்போ எதுக்கு சிரிக்கிற? ஏய், சும்மா இரு. அது சொன்னா உனக்கு புரியாது. அவன் என்ன பண்றான்னு வேடிக்கை மட்டும் பாரு, அப்புறம் சொல்றேன். இது சூப்பர். ஆமா ஆமா, இந்த சட்டை ரொம்ப சூப்பரா இருக்கு வாசு. அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ ஒவ்வொரு சட்டையா போட்டு போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டோம். அது ஒண்ணு இல்ல, புது சட்டையில கொஞ்சம் சுருக்கம் இருந்துச்சு. சரி. ரெண்டாவது சட்டை மேட்சிங்கா இல்ல, அதனாலதான். ஓஹோ. திவ்யா, இந்த ஷர்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு டாடி. தேங்க்ஸ் திவ்யா. ஆமா, எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டியே டாடி. ஏதோ ஒரு ஷர்ட்டை டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன? இனிமே அப்படிதாண்டி. அம்மா, அது திவ்யா, இப்ப நம்ம எங்க போறோம்? திவ்யா செல்லத்தோட ஸ்கூலுக்கு. அங்க நான் எப்படி வரணும்? சூப்பரா தானே? அப்பதானே ஹே அங்க பாரு, திவ்யா டாடி எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதான உனக்கு பெருமையா இருக்கும். இதெல்லாம் யாரு சொல்லுவாங்க? அம்மா. டேய், இந்த கதையெல்லாம் இவகிட்ட சொல்லு, இவ நம்புவா. என்கிட்ட சொல்லாத. நீ எதுக்கு இத்தனை சட்டை மாத்தினேன்னு எனக்கு தெரியாதா என்ன? அம்மா, மானத்தை வாங்காதம்மா. பாட்டி, டாடி என்ன சொல்றாரு? அது ஒண்ணு இல்லடி. சரி சரி, நேரமாச்சு, கிளம்புமா. என் மகன் வேற இன்னைக்கு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கான். அத பார்க்க வேண்டியவங்க சீக்கிரம் பார்க்கணும். வாங்க வாங்க போலாம். டே வாடா வாடா போலாம்.